கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக வெள்ளிக்கிழமை மாலை லித்தானியா ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை லித்தானியா முறைமையை பின்பற்றி நடைபெறுகிற ஆராதனை என்பதை நாம் அறிவோம். ஆகையினாலே லித்தானியா ஜெபத்தை நான் சொல்ல நீங்கள் யாவரும் பக்தியோடு திரும்ப சொல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த மாதத்தின் இந்த கடைசி வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தின் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலே உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி லித்தானியா பிரார்த்தனையின் வழியாக நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் ஒரு அற்புதமான நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எங்களை அற்புதமாக நடத்தி வருகிறீர்கள். ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் வழியாக எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்தத்தை கேட்கின்ற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 356 பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 356. களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே. களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, எப்பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாய, யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். திடனடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரிதிடன் ஆகையால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய், கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நிலைக்கும் மீது மெய்மையே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், அதால் நித்திய ஜீவனுண்டாம். பற்றும் ஏழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட நிலையிலே லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல நீங்கள் அந்த ஜெபத்தை பின்னாலே சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே,
தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். குமாரனிலும் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகி ஏகதேவனே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த மதுரத்தால் மீட்டுக் கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை தயவாய் கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும், அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும், ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய்போதகத்திலும், வேத புரட்டிலும், சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும், வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனுசாவதார ரகசியத்தின் நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும், உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும், உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும், சுகப்படும் காலத்திலும், மரண வேளையிலும், நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாய் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை தயவாய் கேட்கிறேன். எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரமஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேலமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார், குருமார், உதவி குருமார் யாவருக்கும் வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினால் நடக்கையினாலும் அவசரத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களுக்கு உரிமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்துருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசமோன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனவூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும்
தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும், சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதையும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்து நாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடத்தி உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகள் ஆகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். 125ஆம் சங்கீதத்தை வேத பாடமாக வாசிக்க கேட்போம். 125ஆம் சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக, மதுரை பரவியில் இருக்கிற இந்த ஆலயத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு மீண்டும் வரவேற்கிறேன். கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோயோடு கூட ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போது இனி விடுதலையை நோக்கிய நம்முடைய பயணம் என்று நாம் நினைத்தோம். ஒருவேளை தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போது இந்த மாதத்தின் 8ஆம் தேதியிலேயே ஆலயங்கள் திறப்பதற்கான அறிவிப்புகள் வரக்கூடும் என்று அநேகர் எதிர்பார்த்தோம். அநேகர் என்னிடத்திலே தொலைபேசியின் வழியாகவும் நீங்கள் கேட்டீர்கள். கட்டுப்பாடுகளுடனாவது நாம் ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க வாய்ப்பு கிடைத்து விடுமா என்று எல்லோரும் ஏங்கி எதிர்பார்த்தோம். ஆனால் சூழ்நிலைகள் திடீரென்று வேறு விதமாக போய்விட்டது. குறிப்பாக நம்முடைய மதுரையிலே இந்த கொள்ளை நோயின் தாக்கம் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றபடியினாலே திரும்பவும் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவிலிருந்து, அதாவது புதன்கிழமை அதிகாலையிலிருந்து நாம் மற்றொரு ஊரடங்கிற்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மை சுற்றிலும் நமக்கு மிக நெருக்கமாக, ஒருவேளை உங்களிலே சிலருடைய வீட்டிற்கு பக்கத்திலே கூட அல்லது பக்கத்து தெருக்களிலே இந்த கொள்ளை நோயின் தாக்கம் வந்திருந்த போதிலும் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய பயமாக இது இருக்கிறதை நான் அறிகிறேன். பேசும்போதும் என்னிடத்திலே பலர் பேசும்போதும் இது எங்கே போகும், எப்படி போகும், என்னென்ன விதங்களில் எல்லாம் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும் என்பதை குறித்த பேச்சே இன்றைக்கு பெரும் பேச்சாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பயம் கொடுத்துருச்சு. குறிப்பாக இந்த லாக்டவுனில் மக்கள் நடமாட்டம் கூட வெளியில நிறைய குறைந்து விட்டது. ஒரு பக்கத்தில் கட்டுப்பாடு, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பயத்தின் அடிப்படையிலே தாங்களாகவே வீட்டிற்குள் இருக்க பழகி கொண்டு விட்டார்கள். ஒரு கடுமையான ஒரு சூழல். நம்முடைய பட்டணத்தில் மட்டும் இல்லை, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிற இடங்களிலே, பலர் இருக்கிற மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே, நாடுகளிலே இதே போல பிரச்சனையை நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம் இதனுடைய உச்ச நிலை வரும் என்று பல பயங்கள் நமக்கு முன்னாலே வைக்கப்படுகின்றன. இன்றைய செய்தி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வந்த ஒரு செய்தி, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த ஊரடங்கு நீடிக்கும் என்ற ஒரு நிலை நமக்கு தோன்றுகிறது, ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் என் அன்பான தெய்வ மக்களே, 90 நாட்களுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்கிறாரே. எந்த சேதமும் அணுகாதபடிக்கு, ஒருவேளை காலநிலைகளின் அடிப்படையிலே வருகிற சிற்சில பிரச்சனைகள் நமக்கு வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறாரே. அந்த ஆண்டவர் இனியும் நம்மை சிதைந்து போக விட்டு வருவாரா? உங்கள் பயங்களை எல்லாம் தூக்கி எடுத்து வைத்து விடுங்கள். ஏன் இன்றைக்கு நான் இவ்வளவு இதை பேசுகிறேன் என்றால், பலர் என்னிடத்திலே இந்த நாட்களிலே சொன்னதின் அடிப்படையிலே நான் இதை பேசுகிறேன். மிகுந்த பயத்தோடு எனக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு இந்த நோயின் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலே என் திருச்சபை மக்களும் சரி,
இன்னும் அநேக விசுவாசிகளும் சரி அத்தகைய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஆலயத்தின் மேல் பற்றும் பாசமும் கொண்ட அன்பு இறைமக்கள், பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள், குறிப்பாக இந்த லித்தானி ஆராதனையை கேரளத்திலே அநேகர் தொடர்ந்து இதை விருப்பத்தோடு பங்கு பெற்று வருகிறார்கள். வெளி நாடுகள், சமீபத்தில் தான் ஒரு நேயருடைய இருப்பிடத்தை பற்றி தெரிய வந்தது. ஈரானில் இருந்து அவர் நம்முடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அதே போல UAE, குவைத், லண்டன், எத்தனையோ வெளிநாடுகள், இன்னும் நமக்கு தெரியாத பல நாடுகள். ஆனால் எல்லா நாடுகளும், எல்லா மாநிலங்களும், மாவட்டங்களும் ஒரே ஒரு நிலையிலே தான் இருக்கின்றன. என்ன நிலை? இந்த கொள்ளை நோயின் பாதிப்பின் நிலை. குறைந்தது போல் இருக்கிறது, ஏறிக்கொண்டிருக்கிறது, குறைகிறது, ஏறுகிறது. என்ன செய்வதென்று அரசாங்கங்களும் தவித்துக் கொண்டிருக்கின்றன, மக்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு விடை எப்போது இருக்கும் என்ற ஒரு பெருத்த கேள்வியை நோக்கி இதற்கான ஏதாவது தீர்வுகளை கண்டுபிடித்து விட முடியுமா என்று மருத்துவம் அது ஒரு பக்கத்தில் தேடலை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு இறை மக்களே, என் அன்பு திருச்சபை மக்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் செய்தியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 125வது சங்கீதத்தின் முதல் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இதுல 2 வார்த்தைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். அதுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சீயோன் பர்வதம், ஆண்டவருடைய சிங்காசனம், ஆண்டவர் வீற்றிருக்கும் இடம். அந்த சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பார்களாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய கொள்ளை நோய் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தி விட்டது இல்லையா? எங்கு திரும்பினாலும் பாதிப்புகள். இறை மக்களுக்கு மட்டுமல்ல, இறைவனை வழிபடுவதற்குள்ள ஆலயங்களுக்கும் இன்றைக்கு பெரும் பிரச்சனை. கடந்த 3 மாதங்களாக காணிக்கைகள் இல்லை. ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது? இது நம்முடைய நிர்வாக திருச்சபை, நம்முடைய ஸ்தாபக திருச்சபைகளிலே இந்த பிரச்சனை. மற்ற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லையும் இதே பிரச்சனை. வாடகை கொடுக்க வேண்டும், ஊழியருக்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், இன்னும் அவருடைய பல திட்டங்களுக்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் விசுவாசிகளோ தங்களுடைய வாழ்வாதாரமே அசைக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார்கள். ஆகையினாலே திருச்சபைகளுக்கு வர வேண்டிய காணிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நின்று போன நிலையில, பெரிய திருச்சபையானாலும் சரி, சிறிய வீடுகளிலே கூடுகின்ற திருச்சபைகளானாலும் சரி, எல்லாரும் இன்றைக்கு ஒரு அசைக்கப்பட்ட நிலையிலே எப்படி இந்த நிலையை கொண்டு போவது என்ற ஒரு பெரும் கலக்கத்தோடு இருக்கின்ற ஒரு நிலை. எல்லாரையும், எல்லா சூழ்நிலைகளையும் அசைத்து வைத்திருக்கின்ற ஒரு பாதிப்பு நிறைந்த ஒரு சூழல். இந்த சூழலிலே அசைந்து போயிருக்கிற இறை மக்களுக்கானாலும் சரி, இறை ஊழியர்களுக்கானாலும் சரி, ஒருவேளை இதே நிலை நீடிக்குமானால் எங்களுடைய சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாதா என்ற ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கிற போதகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாருக்குமான செய்தி, நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அப்போது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள், நிலைத்திருப்பீர்கள். ஒருவேளை எனக்கு என் மனதில் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு எண்ணம் தோன்றினது. எல்லாருக்கும் சரி, ஊழியர்களானாலும் போதவர்களானாலும் சரி, எல்லாருடைய கவனமும் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை மாற்றி சம்பளத்திலும் அல்லது பொருளாதார நிலையிலும் அல்லது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வை அமைத்துக் கொள்வதிலுமே போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினது.
அதனால் தானோ என்னமோ நம்முடைய வாழ்வு அசைக்கப்பட்டு விடுமோ, பொருளாதார நிலை என்ன பாதிப்பை கொண்டு வந்து விடுமோ என்ற ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் வந்ததினாலே இன்றைக்கு இந்த அசைவு. என் அருமையான தெய்வ மக்களே, இந்த வேளையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய எண்ணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தவர் நம் தேவன் என்று சொல்லி மார்தட்டி எத்தனை பேருக்கு சொன்னோம். அந்த ஆண்டவர் இப்போது நம்மை கைவிட்டு விடுவாரா? அந்த ஆண்டவர் இப்போது செத்து போனாரா? அவர் உயிருள்ளவர் தானே. இன்றைக்கும் அவர் உயிருள்ளவர் என்று நம்புகிறோமே. அப்போ இப்போ அந்த அசைவு என்று வரும்போது நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது என்ற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்குமானால் எந்த பாதிப்பும், ஒருவேளை நான் சம்பளமே இல்லாமல் அடுத்து ஆலயங்கள் திறக்கப்படும் வரைக்கும் என்னுடைய வாழ்வை நடத்த வேண்டியது இருந்தாலும் நான் அதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை நிலைநிறுத்தினவர் இந்த ஊழியத்திலும் சரி அல்லது அவருடைய பிள்ளையாக சரி, நான் ஊழியர்களுக்கும் திருமக்களுக்கும் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரானாலும் சரி, நமக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குமானால் வேறு சிந்தனைகளுக்கு இடம் இருக்கவே இருக்காது. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், சில போதகர்களின், அதாவது ஊழியர்களின், தனி சபைகளின் போதகர்களின் சில நிலைகளை கேள்விப்பட்டு வாட்ஸ்அப்லையும் இதுலையும் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வயதான ஊழியக்காரர், நீண்ட நாட்களாக வேலை செய்தவர், தன்னுடைய இடத்திற்கு வாடகை கொடுக்க முடியவில்லை, மாதம் 10,000 ரூபாய். ஆகையினால இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் விற்றுவிட்டு அவர் ஊழியத்தை விட்டு செல்ல போகிறார். ஆகையினாலே உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒருவர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வேண்டுகோள் வைத்தார். இதையெல்லாம் பார்க்கும்போது இது போல எத்தனை பேர் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால எது இருக்குது தெரியுமா? ஆண்டவர் இல்ல, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. எத்தனை காலம் என்னை நடத்தினவர் இல்லையா அந்த ஆண்டவர்? இத்தனை காலம் என்னை ஊழியத்தில் நிலைநிறுத்தினவர் இல்லையா? இத்தனை காலம் இத்தனை பேருக்கு என்னை பயன்படுத்தினவர் என்னை அசைத்து விடுவாரா? என் வாழ்வு அசைந்து போவதற்கு அவர் இடம் கொடுத்து விடுவாரா? என் அன்பான தெய்வ மக்களே, வேதத்தை நாம் நன்றாய் படிப்போமானால், வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிற நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை மக்களும் வேதத்தை படிக்கிற நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? வாழ்க்கை எப்பொழுதும் சுமூகமாக செல்லாது. திருமறையின் அடிப்படையிலே நான் இதை சொல்லுகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் சுமூகமாக செல்லாது. வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் விரும்பாத சூழ்நிலைகளும் நமக்கு முன்னிறுத்தப்படும். அப்போதுதான் நம்முடைய நம்பிக்கைகள் சோதிக்கப்படுகின்றன. எவ்வளவோ சாட்சி சொன்னோம், எவ்வளவோ பேருக்கு ஆண்டவரை அறிவித்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மை அசைக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று வரும்போது இன்னும் எவ்வளவு காலம் நான் தாக்கு பிடிச்சிருவேனா? என்னுடைய வாழ்வின் இவ்வளவு காலத்தில் எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அல்லது ஊழியத்தில் எனக்கு பணம் வரவில்லை, நான் தாக்கு பிடிச்சிருவேனா? நம்பிக்கை எங்க போயிருச்சு பாருங்க. ஆண்டவரை நம்புகிறவர்கள் அசையாமல், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்படியானால் அந்த அசைவு வந்துவிட்டதென்றால் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற கேள்வி வந்துவிட்டதென்றால், நாம் ஊழியத்தை விட்டுட்டு பின்னால போயிடலாமான்னு தோற்றம் வந்துவிட்டதென்றால், அல்லது வேறு ஏதாவது நான் செயல்களை செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகலாம் என்ற சிந்தனை வந்திருக்குமானால், என் அன்பான நண்பர்களே, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு போய்விட்டது என்பதுதான் பொருள். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது, போயிடுச்சு. ஆண்டவர் மேல நம்பிக்கை போனதுனாலதான் நீங்க அசைக்கப்படுகிறீர்கள். வாழ்விலே அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எப்பொழுதும் நிலை நிற்கும். 23வது சங்கீதத்துல என்ன சொன்னார் பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக. இன்னும் சங்கீதங்களை நீங்க நன்றாய் வாசித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, தெய்வ பக்தர்களுடைய வாழ்வை பாருங்க. ஒரு உன்னதமான அனுபவத்தை தொடர்ந்து ஒரு வேதனையின் அனுபவமும் அவர்கள் வாழ்விலே வந்ததில்லையா? எலியா என்கின்ற மிகப்பெரிய தேவ மனிதன், காகங்கள் போஷித்தது. சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டிலே போய் அவர் பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டார். அவருடைய மகனை உயிரோடு எழுப்பினார்.
கர்மேல் பர்வதத்துல 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆகாபுக்கு முன்னால கர்த்தரே தெய்வம் என்று வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம் என்று நிரூபித்த ஒரு மாபெரும் சக்தி மிக்க மனிதன். ஆனா அவருடைய வாழ்விலும் தோல்வி வந்தது இல்லையா? யேசபேல் எப்போது உன் ஆத்மாவை உன் பிராணனை நான் வாங்குவேன் என்று சொல்லி அனுப்பினாலோ அப்போது அவர் வாழ்விலே அசைவு, ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை மாறி ஒரு நாள் பிரயாணம் போய் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேதனையோடு வனாந்தரத்தில் போய் உட்கார்ந்து அந்த ஆண்டவரை நம்பாத ஒரு நிலையிலே அவர் கடந்து போனாரே. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு அசைக்கும் சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் மேலே வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை தளர்ந்து போச்சு. ஒரு அரசியை பார்த்து பயந்து போனார். இன்றைக்கு அதே போல எவ்வளவோ அனுபவங்களை சொன்ன ஊழியர்கள் ஆனாலும் சரி, அசைவு என்று வந்து விட்டது இல்லையா? பணம் கொடுக்க வேண்டிய தெய்வ மக்கள் இன்றைக்கு பணமின்றி இருப்பதினாலே ஆலயங்களுக்கு இன்றைக்கு வருமானங்கள் இல்லை என்ற ஒரு நிலை வந்தவுடனே எத்தனை பேருடைய வாழ்க்கை அசைந்தது போல இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தெய்வ மக்களே, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அசைக்கப்பட்டது போல என்று நீங்கள் உணர்கிறீர்களே. இந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அபாயத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதம் போல நிலைத்திருப்பார்கள். என் வாழ்விலே என்ன வந்தாலும், என் வாழ்விலே எது நடந்தாலும், நான் விரும்பினது நடந்தாலும் நான் விரும்பாதது நடந்தாலும், தாவீது ராஜாவை பற்றி கொண்டாடுகிறோம் இல்லையா? அந்த தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே எல்லாமே விரும்பினது நடந்துச்சா? ஆபிரகாம் விசுவாச தகப்பன், அவருடைய வாழ்விலே எல்லாமே அவர் விரும்பினது போல நடந்ததா? ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்களேன். எல்லாருடைய வாழ்விலும் ஒரு ஏற்றம், ஒரு பள்ளம். திரும்பவும் அவர்கள் அந்த பள்ளத்திலே தேவனோடு கூட நிலைத்து நின்றதினால், ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கையிலே அவர்கள் தளராமல் இருந்ததினாலே, அல்லது ஆண்டவர் அவர்களை நேசித்ததினாலே அவங்களை தட்டி எழுப்பி கொண்டு போனார். அன்னைக்கு எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவர் கொண்டு போனது போல இன்றைக்கு நம்மை தட்டி எழுப்பி கொண்டு போகிறார் வேத வசனங்களின் வழியாக. இன்றைக்கும் அப்படி சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்காக அசைக்கப்பட்ட நிலையிலே, போதும் இந்த வாழ்வு என்ற நிலையிலே யார் இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அவர் தானே இந்த செய்தியை கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை திரும்பவும் நீங்க சோதித்து பாருங்க. எங்க போயிருச்சு? உலகத்தின் மேல போயிருச்சு, கொரோனா மேல போயிருச்சு. இன்னும் எவ்வளவு நாள் என்று அந்த சிந்தனை வரும்போது, ஆண்டவர் இவ்வளவு நாள் என்னை நடத்தினவர், என்னை அழைத்தவர், என்னோடு கூட இருக்க தாயின் கருவில என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், நான் முன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார் என்ற நம்பிக்கை வருமே. அந்த நம்பிக்கை மறையும் போதுதான் பயம் வருகிறது. அந்த நம்பிக்கை மறையும் போதுதான் எதிர்காலம் எப்படி சூன்யமாகி விடுமோ என்ற அசைவு வருகிறது. அன்பான தெய்வ மக்களே, நீங்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த நிலையிலும் அசைக்கப்படாமல் உறுதியாய் சீயோன் பர்வதம் போல நிலை நிற்க வேண்டியவர்கள். இன்னைக்கு ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றாய் தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கு மிக நன்றாய் தெரிந்த ஒரு பக்தி உள்ள ஒரு ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் தானியேல். அவருடைய வாழ்விலே நடந்தது தெரியும் இல்லையா? தானியேல் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 6வது அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து நீங்க பிறகு படிச்சு பாருங்க. இப்ப அதுல உள்ள சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லி இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு முடிக்க விரும்புகிறேன். அன்பான தெய்வ மக்களே, இந்த தானியேல் என்ற வாலிபன் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வழிபடாத நிலையிலே ஒரு நேர்மையுள்ள வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், கர்த்தரை நம்பி அசைக்கப்படாமல் இருந்த வாலிபன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு அசைக்கும் சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு நமக்கு கொரோனா வந்துச்சு, அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப இவர் மேல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க இருந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்திடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. ஆனா தானியேல் இடத்திலே ஒரு குற்றத்தையும் அவர்கள் காண முடியவில்லை என்று 4வது வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது. 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
தானியேல் மேல ஒரு குற்றம் கூட காணப்படலை. என்னென்னமோ தேடி பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா எத்தனையோ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனா உண்மையுள்ள தெய்வ மனிதன். அப்படியானால் அவருக்கு எந்த அசைவும் வரக்கூடாது இல்லையா? நமக்கு வேணா வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய தண்டனை, நம்முடைய செயல்களுக்கு தக்க தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு குற்றத்தையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே வாழ்ந்த ஒரு உத்தமன், அந்த உத்தமனுக்கு ஒரு அசைவு வந்தது. சரி, அவருடைய செய்கைகளில் குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அவங்க இன்னொரு தீர்மானம் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? இவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல மட்டும்தான் குற்றப்படுத்த முடியும்னு சொல்லி அவனை அந்த காரியத்தை செய்கிறார். 5வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். சரி, என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜாட்ட போனாங்க. ராஜாட்ட போய், ராஜாவே, ஒரு 30 நாட்களுக்கு தேசத்தில் ஒரு சட்டத்தை போடுங்க. பின்னால் உள்ள வசனங்களில் வருது, தயவுசெய்து நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 30 நாள் உண்மை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம்னு சொல்லி ராஜாவின் இடத்துல இவர்கள் போய் பேசினார்கள். ராஜாவும் அதுக்கு அறிவிக்கப்படும் போது தானியேல் என்ன செய்யறார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் வழக்கத்தின்படி தான் எப்போது செய்து வந்தபடி அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தன்னுடைய பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணினார். 10வது வசனம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். 11வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு குற்றத்தை. அவருடைய மற்ற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, குற்றத்தை கண்டுபிடிச்சாச்சு. ராஜா கிட்ட ஓடுறாங்க. ராஜாவே, உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நீர் சட்டம் போட்டீர் 30 நாட்களுக்கு. ஆனால் இந்த தானியேல் என்ற வாலிபன் என்ன பண்ணுகிறான்? வழக்கப்படி தினமும் 3 வேளை பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இவன் ஒரு தவறை செய்து விட்டான் என்று ராஜா கிட்ட சொன்ன போதுதான் ராஜாவுக்கு மனசு கஷ்டப்படுது. ஏன்னா ராஜா தானியேலை ரொம்ப நேசித்தார். ஏன்னா தானியேல் தன்னுடைய வேலைகளில் எல்லாம் உத்தமனா இருந்ததுனால ரொம்ப நேசித்தார். இப்பதான் ராஜாவுக்கே புரியுது, இந்த தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு சட்டத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. ராஜா தானியேலை தப்புவிப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். 14வது வசனம், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ராஜாவை இறங்க விடல. ராஜாவே, நீர் போட்ட சட்டம், அதுல இருந்து நீங்க மாறக்கூடாது என்று ராஜாவை நிர்பந்தம் பண்ணி 15வது வசனம், அப்பொழுது அன்மர்சர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக. இப்ப தாவீதுக்கு வேற வழி, ராஜாவுக்கு தரிவுக்கு வேற வழி இல்லை. தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் கெவியிலே போட வைத்து விட்டார். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இவங்க ஏதோ ஒரு வழி பண்ணி உன்னை மாட்டி விட்டாங்க, நான் உன்னை சிங்கக்கெபிக்கு அனுப்புறேன், ஆனாலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். என் அன்பான தெய்வ மக்களே, இதுதாங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வம். எத்தகைய கடுமையான சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக விரிக்கப்பட்டாலும் அல்லது நமக்கு முன்பாக வந்தாலும் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிப்பார். எப்படி அவரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிற்க முடியும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை நம்புகிறவர்களை எப்படியாவது தப்புவிப்பார். அதனால எந்த பாதகமான சூழ்நிலையும் வரக்கூடாது என்று வேண்டுதல் செய்வதற்கு இடமில்லை. இன்னைக்கு நம்முடைய மன விருப்பமும் நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே எனக்கு முன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த போராட்டம் வரக்கூடாது. காலையில் எழும்பும்போது என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே இன்னைக்கு பூரா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு விரோதமான யாரும் என் வாதியில வரக்கூடாது, எல்லாமே எனக்கு சாதகமா அமையணும். நடக்குமா? உலகம் இது.
இந்த உலகத்திற்குள்ள எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்குள் எல்லாரும் இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி சாதகம் நடக்கும்? ஆனால் நமக்கு மட்டும் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் நம்மை தப்புவிப்பார். இதை சொன்னது யார் தெரியுமா? தானியேல் சொல்லல, தரியுராஜா சொல்லுகிறார். எப்பா, உன்னை நான் தூக்கி போடுறேன், ஆனாலும் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அன்பான தெய்வ மக்களே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டது போன்ற ஒரு அனுபவத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்களோ? எல்லாமே போச்சு, வருமானம் போய்விட்டது, என்னுடைய சேமிப்புகள் எல்லாம் குறைந்து விட்டன, இனி நான் அதுக்காக வச்சிருந்தேன் இதுக்காக வச்சிருந்தேன், ஆனா இப்போ என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இழந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் 4 மாதங்கள் 3 மாதங்கள் என்ன நடக்குமோ? கவலையோடு இருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். தரிவுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? தானியேலுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே, எந்த பாதிப்பும் எனக்கு வரக்கூடாது, என்னுடைய கஜானால ஒன்னும் செலவாக கூடாது. அன்பானவர்களே, நீங்க சேர்த்து வைத்திருக்கிற சிறு சிறு சேமிப்புகள் கூட அழிந்து போகலாம் சிங்கக்கவி. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். நீங்க ஆண்டவரை நம்பாமல் போகும்போது சிங்கங்கள் உங்களை பயமுறுத்தும், சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தும், உங்கள் வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற இருண்ட பாதிப்புகள் உங்களை நடுங்க வைக்கும். இன்னைக்கு உங்களுடைய நடுக்கம் இருக்குதோ, என்ன ஆயிருமோன்னு பயம் இருக்குதோ, சம்பளம் எல்லாம் இன்னும் நின்றுமோன்ற அச்சம் இருக்குதோ, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம் உங்களை தப்புவிப்பார். நம்பிக்கை போச்சே, நம்பிக்கை போனதுனால தான் ஒன்னா விற்கணும்னு தோணுது. இன்னும் ஒரு கொடுமை சில நாட்களுக்கு முன்னால மதுரையில் இடத்துக்கு வாடகை கொடுக்கணுமா, 2 வீலர்களை திருடி விற்ற ஊழியம் செய்கிறேன் என்ற ஒரு பேர் வழி. என்ன ஊழியம்னு பார்த்துக்கிடுங்க. இப்படிப்பட்ட ஆளுகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கு விசுவாசிகளையும் அசைக்க வைத்து விடுகிறார்கள். இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ஐயோ, ஊழியம் பண்ணவரை எப்படி ஆயிட்டாரோ? என் அன்பான தெய்வ மக்களே, ஒருவேளை நீங்க பின்னால போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இன்றைய பாடம் உங்களுக்காகவே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கோ இருக்கிற என்னுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை கொடுத்து பேச வைத்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்க எங்க நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது என் திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை தளரும் போது நீங்கள் அசைக்கப்படுவீர்கள். நம்பிக்கை உறுதியாயிருக்கும் போது சிங்க கெவியிலே போடப்பட்டாலும் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம் உங்களை தப்புவிப்பார். அந்த ராத்திரி பூரா கொண்டு போய் சிங்க கெவியில போட்டுட்டாங்க. ராத்திரி பூரா தரிவுக்கு தூக்கம் வரலங்க. தரியு அப்படியே எந்த கீத வாத்தியங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, எதுவும் தனக்கு முன்னால வேண்டாம்னு சொல்லிட்டாரு. கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எந்திரிச்சு நேரா சிங்க கெபிக்கு ஓடுறாரு. 19வது வசனம். போயிட்டு சிங்க கெபி கிட்ட போன உடனே ராஜா கேட்கிற கேள்வியை பாருங்க. 20வது வசனம், தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அன்பான தெய்வ மக்களே, நல்ல வார்த்தை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்ற தரியு ராஜாவின் கேள்விக்கு உள்ளே இருந்து வருகிற பதிலை பாருங்களேன். 22வது வசனத்துல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அன்பான தெய்வ மக்களே, இதுதான் தேவனை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்விலே நடக்கின்ற ஆசீர்வாதம். இதனால் தான் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அசைக்கப்படாமல் உறுதியாய் நிற்பார்கள். எப்படி? தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவிப்பார். எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் தேவன் உங்களை அசைவதற்கு, அந்த சூழ்நிலை உங்களை அழிப்பதற்கு அல்லது அதிலே நீங்கள் அழிந்து போவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய கஜானா காலி ஆயிடுச்சு, சேமிப்பெல்லாம் போயிருச்சு, வேலை இல்லை, எதற்கு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்பி நில்லுங்கள்.
அவராலே எதுவும் செய்ய முடியும். எதுவும் செய்ய திராணி உள்ள ஒரு மிக பெரிய தேவாதி தேவனை நீங்கள் உங்கள் ஆண்டவராக நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அவர் உங்களை எந்த சூழ்நிலையும் அசைக்காமல் பாதுகாப்பார். தானியேலின் வாழ்க்கையில நாம் படிக்கின்ற உண்மை, சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்பட்டார், ஆனாலும் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் தேவன். நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அதளவுக்கு அனுமதிக்கணும்? அவர்தான் நல்லவர், குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர். அப்படின்னா அவரை காப்பாத்திருக்கலாமே. என் அன்பான தெய்வ மக்களை, அந்த கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாமே கேட்காதீங்க. எல்லாம் வரத்தான் செய்யும். எதிரான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். நம்மை பாதிப்படையக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். நம்மை அழித்து விடுமோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். தானியேலுக்கு வந்தது அப்படி சொல்றாங்க, அழித்து விடுமோ என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள். நல்ல அழகான அடைமொழி கொடுக்கப்படுகிறது பாருங்க தரியுவினால் தானியேலுக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அன்பான தெய்வ மக்களை, நீங்களும் நானும் யாரு தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள். உங்களை சுற்றி அவருடைய சேனை இருக்கிறது. கடந்த வாரத்தில் படிச்சோம் இல்லையா? அதற்கு முன்னாலே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை தரும் செய்திகளை இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஏன் இன்னும் உங்கள் விசுவாசம் அசைக்கப்படுகிறது? நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்து உங்களை பாதிக்கின்ற சூழ்நிலையின் மேல் போய்விட்டது. இன்றைக்கு உங்க பார்வை கொரோனா மேல போயிடுச்சு. அந்த கொரோனா மேல போனதுனாலதான் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை உங்களுக்கே தெரியாமல் இழந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். உங்க நம்பிக்கை இழந்ததினாலதான் இன்னைக்கு கொரோனா உங்களுக்கு பெருசா தெரியுது. உங்க நம்பிக்கை இழந்து போனதினாலேதான், ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்க இழந்து போனதினாலதான் இன்றைக்கு உங்களை பாதிக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிதாய் தெரிகிறது. அதுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? தானியேலை வெளியே தூக்குனாங்க. தானியேலை உள்ளே போடுவதற்கு காரணமாக இருந்தவர்களே அதே சிங்க கெபியில போடுறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவங்க கெபியின் அடியில போய் சேர்றதுக்கு முன்னால சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது. 24வது வசனம், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இதே சிங்கம் தான் தானியேலை தூக்கி போட்டப்ப அமைதலா நின்றுச்சு. அதே சிங்கம் அடுத்து ஒரு கூட்டம் ஆண்களை தூக்கி போடும்போது அவங்க உடம்பு கீழே போய் சேர்றதுக்கு முன்னாலேயே அவங்களை அடிச்சு எலும்புகளை நொறுக்கி போட்டது. இதுதான் தேவனை நம்பினவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இன்னைக்கு தேவனை நம்பின நீங்களே அசைஞ்சிட்டீங்களே. நீங்களே சிங்கக்கபியை பார்த்து கதறீங்களே. நீங்களே சிங்கக்கபியை பார்த்து நடுங்கிட்டீங்களே. சிங்கக்கபி வேண்டாம், நான் ஆண்டவரை விட்டு போறேங்கிற ஒரு நிலை வந்துருச்சே. ராஜாவை நானும் வணங்குகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வந்துருச்சே. என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னை விட்டுவிட மாட்டார் என்ற விசுவாசம் போய்விட்டதே. என் அன்பான தெய்வ மக்களே, அன்பான ஊழியர்களே, போதகர்களே, சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர், ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களாக உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை விட்டுவாரோ? உங்களை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிப்பார். எத்தகைய சூழ்நிலையை கண்டு நீங்க பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையின் பாதிப்பில் இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அசையாமல் நிலைத்திருப்பீர்கள். அசையாமல் நிலைத்திருப்பீர்கள். இவ்வளவு செலவாயிருமோ, இவ்வளவு செலவாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, என்னென்னமோ தேவையற்ற கற்பனைகள். அந்த கற்பனைகள் வரும்போது உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேலிருந்து இறக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை அசையாத ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை அசைக்காது. ஏன்னா நீங்க சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக
நிலையாக நிற்பீர்கள். அன்பான தெய்வ மக்களே, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு நிலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அசையாமல் இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு அசைந்து நடுங்கி ஒண்ணுமில்லாத மக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் திரும்பி வாங்க, ஆண்டவர் பக்கம் திரும்புங்க, உங்க நம்பிக்கையை திரும்ப ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்க. திரும்பவும் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் அசையாமல், அநேகரை அசைய விடாமல் நிலைநிறுத்தி போனா போகுதுங்க. 2 மாசம் சம்பளம் கிடைக்காட்டாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நடத்துவார். இதுவரைக்கும் உங்களை நடத்திட்டு வந்தவர் நடத்துவார். தைரியமா இருங்க, அசையாம இருங்க. ஆண்டவர் மேல் முழு விசுவாசத்தோடு நீங்கள் தைரியமாய் இருங்க. 125வது சங்கீதத்தின் 1வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியாய் நிற்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். அத்தகைய ஒரு அசைவில்லாத நிலையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 219ஆம் கீர்த்தனை பாடுவோம். நித்தம் முயல் மனமே, பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே. 219வது கிறிஸ்தவ கீர்த்தனை. நித்த முயல் மனமே, பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே. அத்தன் இயேசுவினில் பக்தியாய் அமர்ந்து, அத்தன் இயேசுவினில் பக்தியாய் அமர்ந்து, சத்திய வேதத்தால் நித்தம் உன்னை போஷி நித்தம் முயல் மனமே. அல்பகல் இயேசுவோட அதிக நேரத்தை, அல்பகல் இயேசுவோட அதிக நேரத்தை ஆசையாய் கழினி அவரை போலாவாய் நித்தம் முயல் மனமே. தேவந்தன் பிள்ளைகள் யாவரையும் நேசி, தேவந்தன் பிள்ளைகள் யாவரையும் நேசி, ஆவலாய் எளியோர் கண்பால் உதவி செய் நித்தம் முயல் மனமே. இயேசுவே உந்தனை என்றும் நடத்துவார், இயேசுவே உந்தனை என்றும் நடத்துவார். இன்ப துன்பத்திலும் அன்பாய் நீ பின் செல்லு நித்தம் முயல் மனமே. எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி, எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி, உன்றன் உள்ளத்தில் அமர்ந்திரு சாந்தமாய் நித்தம் முயல் மனமே. மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த, மேவும் அன்பினுக்குள் தேவாவி நடத்த, மேலான வாழ்வுக்கு தக்கவனாகுவாய் நித்தம் முயல் மனமே. பரிசுத்த ஜீவியத்தில் நித்தம் வளர நீ நித்தம் முயல் மனமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நிலையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உண்மையிலே வைத்திருக்கிற நம்பிக்கை குறைகிறதா என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி குறையும் போதுதான் நாங்கள் அசைக்கப்படுகிறோம். நம்பிக்கை குறையாமல் இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த சூழ்நிலையானாலும் நாங்கள் அசைக்கப்படாமல் உறுதியாய் நிற்போமே. அசைக்கப்படாமல் இருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபை மக்கள், இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அசையாமல் நிலைத்திருக்கிற கிருபை அவர்களுக்கு தாரும். இன்னும் எந்த நிலையிலே சூழ்நிலைகள் போனாலும், சிங்கக்கபியிலே போடப்படுவது போன்ற ஒரு நிலை வந்தாலும், வாழ்வே அழிந்து போகும் என்ற நிலை வந்தாலும்
நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையிலே, தரியுவுக்கு இருந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. தானியேலுக்கு இருந்த அந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். உம்மிலே விசுவாசம் கொண்டவர்களாக, வேரூன்றினவர்களாக, அசையாமல் சீயோன் பர்வதம் போல் நிலைத்திருக்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும். சுகவீனமாக இந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் இருக்கிற எந்த பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்கள் மேல் அமரட்டும். உம்முடைய கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். எந்த பிரச்சனையானாலும், எந்த வியாதியானாலும், எந்த சூழ்நிலையானாலும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மறைந்து போகும்படியாக ஆண்டவரே நீர் அவர்களை தொட்டு விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகள் என்று அவர்கள் நிலை நிற்க நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்து சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய பலனை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாருங்கர்த்தாவே. இந்த நோயின் கொடுமையான அந்த நோய் கிருமிகள் யாரையும் தாக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை சரீரத்திலே தாரும். ஆண்டவரே வேலையை பற்றிய கவலை, பொருளாதாரத்தை பற்றிய கவலை, இன்னும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பற்றிய கவலை, படிப்பை பற்றிய கவலை என்று என்ன நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்களோ அந்த கவலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவர். அவர்களை அதிலிருந்து நீர் வெளியிலே தூக்கி அதிலும் அவர்கள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகிவிடாமல் உறுதியாய் இருக்க அவர்களுக்கு உதவி செய்து அசையாதவர்களாய் நிலைத்திருக்க கிருபைதான். உடைய கருத்து பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதி. எங்களுடைய ஆலயத்தின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். ஒரு குறைவும் இல்லாமல் எங்களுடைய ஆலயம் உம்மை மகிமைப்படுத்துகின்ற, உம்மை சாட்சியாய் அநேகருக்கு சொல்லுகின்ற ஒரு உன்னதமான ஆலயமாக உம்மால் எடுத்து நிறுத்தப்படட்டும். இந்த ஆலயத்தின் போதகராக, ஆலயத்தின் அங்கங்களாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பக்குவப்படுத்தி உம்முடைய ஆலயத்திற்கு ஏற்ற நிலையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைதான். விசுவாசத்தை விட்டு அசையாமல் இருக்க எங்களுக்கு பலன் தான். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.